வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம ஊரில் மாமன்னர்கள்லாம் கட்டின கோவில்கள், அதனுடைய கட்டமைப்பு, சிற்பங்களினுடைய சிறப்புகள் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. வாஸ்து ரீதியாக அந்த காலத்தில் எவ்வளோ ஐடியாலஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னும் ஒரு ஸ்தபதியாக நீங்களுமே வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை கட்டியிருக்கீங்க. உள்நாடு இல்லாமல் வெளிநாட்டிலையும் நீங்கள் கட்டியிருக்கிறத எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி நீங்கள் வெளிநாட்டில் கட்டியிருக்க கோவிலை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம் யூஎஸில். அது கலிஃபோர்னியாவில் கான்கார்ட்னு ஒரு இடங்க. சரி. அங்கே முற்றிலுமே புதியதான கோயில் தான் அது. இதில் அது ரொம்ப சேலஞ்சிங்கான கோயிலுங்க. அது என்ன காரணம்னா, அந்த லொக்கேஷன் ஒரு சீஸ்மிக் ஜோன். இது ஃப்ரீக்வெண்ட்லி அந்த எர்த்குவேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு குறிப்பாக நமது நாட்டு கலைகள் அங்கே போய் சமாளிக்கணும். அதான் முக்கியம். அங்கே போயிட்டு அந்த சீஸ்மிக்கில் எதிர்த்து நின்று நிற்கணும், அதை கட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச். அப்படிங்கிறச்ச நான் எப்படி நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்களை அயல் நாட்டிலே நிலைநிறுத்துவது எப்படி அப்படிங்கிறது பெரிய சேலஞ்ச். அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்களோடலாம் கலந்து ஆலோசனைலாம் பண்ணி என்ன முடிவுக்கு வந்தோம்னா, இன்சைட் சாங்க்டம்ஸ்லாம் இருக்க அது எல்லாம் கிரானைட்டில் உருவாக்கணும். அந்த கிரானைட் உருவாக்கும்போது, கிரானைட்டில் செய்யும்போது அந்த கிரானைட் பீசஸ் அந்த ஒன்று மேலே ஒன்று வைப்போம் இல்லையா, கிரானைட் எல்லாம் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை, அவைகளெல்லாம் அந்த காங்க்ரீட் கோர் காங்க்ரீட்டோடு அது இணைக்கப்பட்டு செய்யணும். ரெண்டாவதாக காங்க்ரீட்லேயே பண்ணணும் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அது ஒரு மொனோலித்திக் ஸ்ட்ரக்சராக மாறணும். அதெல்லாம் எங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் கோட்ஸ், அந்த அந்த அமெரிக்கன் கலிஃபோர்னியா ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப சேலஞ்ச். அப்புறம் மேலே லோடில் எடுக்கிறச்ச லைட் வெயிட் மெட்டீரியல்ஸில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இட் டுக் சம் மோர் தென் 5 years டைம் டு கம்ப்ளீட். ஆமாம். அங்கே முருகர் தண்டாயுதபாணியாக மூலஸ்தானம் இருக்குது. அதை சுற்றிலும் பரிவார கோயில்கள். அது கவர்ட் ஒரு மண்டபம். அதில் சென்ட்ரல் மண்டபம் ரைஸ்டு, முன்னாடி ஒரு ராஜகோபுரம், சுற்றிலும் ஒரு அந்த என்க்ளோஷர் வால் கவர்டு வித் அவர் இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ். இதெல்லாம் கூடி அந்த கோயில் செய்யப்பட்டதுமா. அதில் நீங்கள் எப்படி இதெல்லாம் நம்ம சாத்தியமாச்சு, எப்படி இதை கொண்டு போனோம், எப்படி இதை அமைச்சோம் அப்படிங்கிறலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது அமெரிக்காவிலேயே இதுதான் முதலாக பஞ்சவர்ணம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, 5 colored பெயிண்டிங்ஸ், அதெல்லாம் வி இன்ட்ரடியூஸ்ட். ராஜகோபுரத்திற்கு, விமானத்துக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லை, கிரானைட்டில் உள்ள சாங்க்டம்ஸ்லாம் இந்தியாவில் நாங்கள் கார் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி செஞ்சோம். இந்த ஜிஎஃப்ஆர்சின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குமா. இன்றைக்கி கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட், அது ஃபைபர் கிளாஸ், ஜிஎஃப்ஆர்சி, கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட். இந்த தொழில்நுட்பத்தில் தேர் ஆர் மெனி டெம்பிள்ஸ், பல கோயிலெலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் காங்க்ரீட் இல்லாட்டி சிமெண்டில் செய்யப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய இந்த டியூ டு தி எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம் அந்த என்ஜினியரிங்கில். அதனால் அந்த வெதருக்கு சரியாக வராமல் எல்லாமே பல கோயில்கள்லாம் தாங்க மாட்டேங்குது, டியூரபிளாக இல்லை. ஸோ அதற்கு மாற்று ஏற்பாடாக இந்த சீஸ்மிக் ஜோனுக்கு தகுந்ததாக வேணும்னு சொல்லும்போது இந்த நியூலி ஒரு நியூ ஐடியா வச்சு இந்த ஜிஎஃப்ஆர்சிங்கிற மெத்தடில் நாங்கள் இந்தியாவில் அதனுடைய உறுப்புகள்லாம் இங்கே இந்தியாவில் நாங்கள் செஞ்சோங்கம்மா.
இதை எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வைக்கிறச்ச அந்த ஜிஎஃப்ஆர்சிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு தின் எக்ஸ்டர்னல் லேயர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரல் எலிகன்ஸ் வந்து இதில் கொடுக்குறோம். இட் இஸ் அட்டாச்ட் வித் த காங்க்ரீட், ஃபில்டு வித் காங்க்ரீட் இன்சைட். ஸோ இட் பிகேம் எ சாலிட் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு மெத்தடில் பண்ணோம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இது ஜிஎஃப்ஆர்சியில் பண்ணது. அப்புறம் ஒரு பிட் பிரிக் கூட யூஸ் பண்ணல, பிரிக் பீஸ் யூஸ் பண்ணாத முழுக்க காங்க்ரீட்லேயே செஞ்சு கோபுரங்கள் வந்து இருபுறமும் வந்து சரி மினி கோபுரங்கள், முன்பக்கம் பெரிய கோபுரம், ராஜகோபுரம், இவையெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஜிஎஃப்ஆர்சி மெத்தடில் செஞ்சு அனுப்பணுமா. அது வந்து ஜிஎஃப்ஆர்சி வந்து டியூரபிள், இந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதுக்கு வராது. அப்புறம் வந்து வெயிட்லெஸ். சரி, இவைகள்லாம் வந்து இதில் ஃபைபர் போன்ற ஒரு அதிநுட்பமான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சோம்மா. டோட்டலி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பீஸாக தெரியும். அதுவும் ஒரு என்ஜினியரிங் மார்வலாக தெரியும். ஒரு ஆர்கிடெக்சரலி அது வந்து எல்லாருடைய மனசையும் அது கவர்ந்த கோயிலாக இருக்குது. அங்கே வர க்ரௌட் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு. அவ்வளோ கூட்டம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. இதில் நம்ம வந்து இன்னொன்று அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோயில் அந்த கலிஃபோர்னியாவில் வந்து பெஸ்ட் ஆர்கிடெக்சரல் அவார்டு இதுக்கு தான் கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இந்த கோயில் கலிஃபோர்னியாவில் த கான்கார்ட் முருகன் டெம்பிள், இது வந்து இப்போ அங்கே இருக்கிற கோயிலில் அமெரிக்காவில் சிறந்த கோயிலாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மேகசினில் எழுதிட்டுருக்குறாங்க, நிறைய பேர் பேசிகிட்ருக்குறாங்க. இதன் மூலமாக அங்கே ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே இந்த கோயில் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ்மிக் ஜோனுக்கு சூட்டபுளாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் அதுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்குமா. சிறப்பு சார், வாழ்த்துக்கள் சார். 5 வருஷம் ஆச்சு இந்த கோவில் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய அந்த சவால்களை பற்றி சொல்லுங்களேன். சவால்கள் சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி இந்த ஜிஎஃப்ஆர்சி இந்த ஆர்கிடெக்சரல் ப்ரொஃபைலுக்கு சரியாக வருமானே சொல்ல முடியல. நிறைய ஜிஎஃப்ஆர்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் இந்த வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இந்த ப்ரொஃபைல்ஸ்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் இந்த பிரிக்லேயோ இல்லாட்டி ஸ்டோன்லேயோ செஞ்ச மாதிரியான ஃபியூச்சர்ஸை கொடுக்கறது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். அதை நாங்கள் வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கிறோம். அதுக்கு நாங்கள் செய்யணும்னா ஒரு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னா we have to make a ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை பண்ணணும். ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை பண்ணி அதுக்கான அந்த மோல்டு எடுக்கணும். திருப்பி ஒரிஜினல் சைஸ்னால் நீங்கள் 30 ஃபீட்டுக்கு ஒரு விமானம் வருதுன்னா 30 ஃபீட் விமானத்தினுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் செய்யணும். இங்கேயே we have to build one more ரெப்ளிகா. அதுலேருந்து தான் நாங்கள் we have to take the profiles. அதை வந்து திருப்பியும் நாங்கள் இங்கேயே எரெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அங்கே கட்டுற கோயிலெல்லாம் இங்கேயே வச்சு பார்க்கணும் நாங்கள். ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங்கிங் கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இட் வில் பி எக்ஸ்போர்ட்டட். ஸோ இட் இஸ் அ சேலஞ்சிங். அதே மாதிரி கிரானைட்டும் அப்படி தான். என்ன செய்தாலும் அங்கே செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே we have to confirm it that this is exactly what it is going to fix there அப்படிங்கிறதுல அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அதெல்லாம் நாங்கள் செஞ்சதுனால தான் வித்தின் நோ டைம் இந்த மாதிரி அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமே இல்லாமல் இன்டரப்ஷன் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பிடிக்க முடிச்சுமா. சூப்பர்.
யுஎஸ் கலிஃபோர்னியாவில் அமைந்திருக்கக்கூடிய முருகர் கோவிலினுடைய கட்டமைப்பு சிறப்புகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசும் கட்டட சிற்பங்கள் இது வியக்க வைக்கும் தொன்மை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது எந்த ஒரு இந்த கோவில்களினுடைய கட்டமைப்பை பற்றி பேசும்போது வாஸ்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ இந்த கோவிலில் வாஸ்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். வாஸ்து அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்து வாஸ்துங்கிறதுக்கு மீனிங்கே என்னென்னா, வஸ்து அதில் இருக்கிறதுனால வாஸ்துன்னு சொல்லுவோம் நாங்கள். தட் மீன்ஸ் வஸ்து மீன்ஸ் லைஃப், சோல். வேர் தேர் இஸ் சோல் இன் எ ஸ்ட்ரக்சர், தட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி வாஸ்து ஸ்ட்ரக்சர். அப்போ இதுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரங்களில் வந்து எப்படி கோவில் அமைப்பு இருக்கணும், வாஸ்து சாஸ்திரங்களில் எப்படி அளவுகள் எடுக்கணும், எந்தெந்த டெய்டிஸ் எங்கெங்கே வரணும், அதனுடைய டோட்டல் கான்ஃபிகரேஷனே எங்களுக்கு வந்து எல்லாமே அவைலபிள் இந்த வாஸ்து டெக்ஸ்ட்டில் கிடைக்குது. அது மாதிரி பல கோயில்களும் நம்மளுக்கு வாஸ்து சாஸ்திரங்கள் இல்லாட்டியும் கூட பல கோயில்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவைகளும் வாஸ்து சாஸ்திரங்களாக எங்களுக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாம் தான் நாங்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பல கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அளவு முறைகளில் பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த நுட்பங்களை எல்லாம் நாங்கள் வந்து வி கலெக்டட் ஃப்ரம் த டெம்பிள், ஏன்ஷியன்ட் டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ், ஏன்ஷியன்ட் வாஸ்து சாஸ்திராஸ், இவைகளெல்லாம் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் பிகேம் ஏ சக்ஸஸ்ஃபுல் வாஸ்து ஸ்ட்ரக்சர். சூப்பர். ஆமாம்மா. இப்போது ஜாகிரபிக்கலாக நம்ம ஊருக்கும் இப்போ வெளிநாட்டுக்குமே வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது மாறுமா சார்? கண்டிப்பாக மாறாது. மாறாது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் நமக்கு வந்து ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் ஒன்று தான். அந்த ஈஸ்ட்டில் என்ன பார்க்கணுமோ அங்கேயும் ஈஸ்ட்டில் தான் பார்க்கும். வெஸ்ட்டில் எதை பார்க்கணுமோ வெஸ்ட்டில் பார்க்கத்தான் செய்யும். ஸோ நமக்கு வந்து பூமி வாஸ்துனே சொல்லுவாங்க. பூமியே ஒரு வாஸ்து. அதில் நம்ம கோவிலுங்கிறது பிராசாத வாஸ்து. இந்த பிராசாத வாஸ்து இந்த பூமி வாஸ்துவில் வரும்போது வாஸ்து இஸ் யூனிவர்சல். தட் இஸ் வை நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி world wide students can learn about Indian Vastu. Our Indian Vastu is not only meant for India, it is globally, it can be taken for globally. அதனால தான் உங்களுக்கு இந்தோனேஷியாவில் கோயில் கட்டப்பட்டது, அங்கே கம்போடியாவில் கட்டப்பட்டது, மெக்சிகன் மாயன் பிரமிட்ஸ் எல்லாம் வாஸ்துப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் என்ன காரணம்னா, மெக்சிகோவில் இருக்கிற மாயன் பிரமிடை நீங்கள் அளவு எடுத்தால் கூட இட் வில் கோ அலைன் வித் அவர் வாஸ்து சாஸ்திராஸ் தான். ஸோ இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டபிள் தான் அது. ஆமாம்மா. சூப்பர். இவ்வளோ சிறப்புமிக்க கோவிலை வந்து இப்போ முருகர் கோவிலாக நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த ஐடியா வந்து அவங்களே அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்களா இல்லை நீங்கள் டிசைட் பண்ணதா சார்? இல்லை, அது அவங்களுக்கு அந்த டிவோட்டீஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி தேர் வாஸ் எ முருகன் டெம்பிள் இனிஷியேட்டட் பை ஒன் Shivaya Subramanya Swami was the earliest temple in the US. அந்த கோயில் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்த கோயில். சர்ச்சுக்குள்ளே அந்த முருகனை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து அவங்க லேண்ட் வாங்கி அங்கே வந்து இதே முருகனை அங்கே வச்சுட்டு இந்த கோயிலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சர்ச்சிட்ட எடுத்துகிட்டு தென் தே மேட் த டெம்பிள். அந்த முருகனை தான் உள்ளே வச்சு இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் முருகன் ஆல்ரெடி த ஸ்டாச்சு வாஸ் தேர். ஸோ அதை வந்து பல காலமாக வந்து அங்கே உள்ளவங்க கும்பிட்டுட்டு வராங்க. ஸோ இட் இஸ் ஆல் டிவோட்டீஸ் இன்ட்ரெஸ்ட். சர்ச்சுக்குள்ளே இருந்த முருகருடைய சிலைக்கு நீங்கள் ஒரு கோவில் கட்டமைச்சிருக்கீங்க. ஆமாம். சூப்பர். ஸோ உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ என்ன எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ண அந்த ஒரு இதை பற்றி சொல்லுங்களேன். அது என்னை வந்து பார்க்குறச்ச நான் வந்து கோவில்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா
பாதி கட்டின கோயிலுக்கு போக மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம். பாதியை ஆரம்பித்து முடிவராத கோயில் பண்ண மாட்டோம். ஸோ துவக்க நிலையிலேருந்தே நம்ம வந்து கோயில் கட்டணுமா, அந்த அது பூமி சங்கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த செலெக்ஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா, பிளேஸ் செலெக்ஷன் ஆஃப் சைட், அந்த பூமி சங்கிரகணம் இடம் தேர்ந்தெடுத்த பிறகு உடனே அதுக்கான ஓரியன்டேஷன் சரியாக இருக்கிற மாதிரி இடம் செலக்ட் பண்ணி கொடுக்கறது, அதில் எந்த இடத்துல எந்தெந்த டெய்ட்டிஸ்லாம் வரணும் முடிவு எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் எடுப்போம். அப்படி இருக்கிறச்ச எங்களுக்கு அது சரியாக இருந்தது. நாங்கள் வந்து வி ஹாவ் டன், ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்கள் அப்புறம் நாங்கள்லாம் இந்த லைனில் இருக்கிறதுனால எங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ரெடி வி வேர் இந்த ஃபீல்டில். அதனால் வந்து அதுக்காக நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி லிமிட்டட். கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து டு புட் ஒரு ஃபுல் எஃபர்ட் அண்ட் டைம் அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கோயிலை வந்து ஒரு சிக்னேச்சர் டெம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து லிமிட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அதை தான் வந்து ஒரு எல்லோருக்கும் வந்து பிடித்தமான ஒரு ப்ராஜெக்ட் அமையுங்கிறதுல நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்மா. இப்போது நம்ம இந்த கோவில் கட்டமைப்பை பற்றி சொல்லும்போது இந்த கோபுரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி சிலைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட், அந்த அளவுகளை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க சார்? அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நாங்களுக்கு ரூல்கள் இருக்குல்ல, எக்கனோமெட்ரின்னு சொல்லுவோம். எக்கனோமெட்ரினா பிரதிமா லக்ஷணம், ஒவ்வொரு பிரதிமைக்கான இலக்கணம். அதில் தாளமானங்கள் இருக்குது, அப்புறம் அபிநயங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும். இப்போ பிள்ளையார் வச்சுட்டோன்னா பஞ்சதாளம் பண்ணணும், சுப்பிரமணியர் செஞ்சால் எந்த தாளத்தில் பண்ணணும், பிரம்மா செய்யணும்னா எந்த தாளம், என்ன அளவுகள், அது எங்களுக்கு வந்து நெகை அளவு வரைக்கும் எங்களுக்கு அளவு சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒரு சின்ன விரலுடைய ஒரு சின்ன பீஸ் கிடைச்சாவே எங்களுக்கு மொத்த உயரம் நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கு என்ன அளவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆயாதி லட்சணம்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த கிராமர் வந்து எங்களுக்கு it tells everything about iconometry. So iconometrically suitable statues பண்ணி வச்சாதான் அது அளவுகளால் செய்யப்பட்ட எல்லா வடிவங்களுக்கும் தெய்வத்தன்மை வர வேண்டியது உண்டு. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்லோகமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த எந்த விதமான வடிவங்களுக்கும் அளவு முறைகள் சரியாக இருக்கின்றனவோ, இந்த ஐக்கனோமெட்ரி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறனவோ, அவைகள் தெய்வத்தன்மை தானாக வரும்னு சொல்கிறாங்க. அந்த நூல்களே சொல்லுது. அதனால் we should follow iconometry, we should follow iconography, and we should select suitable stone for making it. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் உயிரை கொடுத்து அந்த சிலையை செஞ்சால் தான் உயிர் வரும் அந்த சிலைக்கு. ஸோ இவைகளெல்லாம் கூடியது தான் வந்து சிற்ப இலக்கணமா. ஆமாம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னதான் நீங்கள் வந்து இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து சில குறிப்புகள்லாம் எடுத்து நீங்கள் டிரைவ் பண்ணி இந்த கோவிலை கட்டியிருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டியோட இன்புட் வந்து இந்த கோவிலில் நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படின்னா, டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து இட்ஸ் செல்ஃப் எ கிரியேஷன் தான். நாங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரங்களில் வந்து டோன்ட் ஃபீல் தட் ஃபாலோயிங் வாஸ்து சாஸ்திரம் இஸ் நாட் அட் ஆல் ஸ்டீரியோ டைப். சொல்லப்பட்டதை நம்ம செய்கிறது, அதாவது யுக்தின்னு ஒன்று இருக்குமா, அந்த யுக்தினா இட் இஸ் the architect who himself desires what kind of structure is suitable for this சொல்லும்போது அதில் க்ரியேட்டிவிட்டி இருந்தே ஆகணும். அதில் இப்போ இந்த லொக்கேஷன் ஆஃப் த டெம்பிள், அந்த ஹவு இட் வில் லுக் and what kind of structures we have to configure with our idea, with the expectations. இதெல்லாம் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்கள், அந்த நீளாகலாம், அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து
டோட்டலி இட் இஸ் எ க்ரியேஷன் தான். அது வந்து இட் இஸ் டோட்டலி இட்ஸ் எ க்ரியேஷன். இன்னும் சொல்லப்போனால் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எப்படின்னா நிறைய இதை கொடுத்துட்டு பசில் மாதிரி எதை எங்கே பொருத்தணும், எதை எப்படி போடணும், எப்படி ஹைட் கொடுக்கணும், எது லாங் வியூவில் தெரியும், எப்படிப்பட்ட ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் அது பியூட்டிஃபை பண்ணணும், என்ன கலர் கொடுக்கறது, இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ அப்ரப்ட்லி வி கேனாட் ஸ்ட்ரைட் அவே வி ஃபாலோ. கண்ணை மூடிட்டு நம்ம வந்து வாஸ்துசாஸ்திரங்களை பிரயோகம் பண்ணவே முடியாது. எதற்கு எது பொருத்தம் என்பதை வந்து நம்ம வந்து நம்ம சமயோஜித நாலேஜு ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் க்ரியேட்டிவிட்டிங்கிறதுல வந்து இந்த ஃப்யூச்சர்ஸ்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி தான் வி டூ ஆல் த டெம்பிள்ஸ் வித் அவர் ஓன் ஐடியாஸ் ஆல்சோ. நம்மளுடைய சொந்த ஐடியா. இப்போ நாங்கள் எத்தனையோ கோயில் பட்டிருக்கிறோம். ஒரு கோவில் போல் இன்னொரு கோயில் இருக்காது. வி ஆர் நாட் டூயிங் ஸ்டீரியோ டைப் டெம்பிள்ஸ். எவ்ரி டெம்பிள் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஸ்டைல், ஓன் ப்ரொஃபைல், ஓன் கான்ஃபிகரேஷன். அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி தான் நம்ம பல்லவர்களே செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் சிசோ டெம்பிள் மாதிரி நான் சொன்ன தர்மராஜ ரதம் இல்லை, தர்மராஜ ரதம் போன்று கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இல்லை, காஞ்சிபுரம் போன்று உத்தரமேரூர் இல்லை. எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக முந்தியே செஞ்சுருக்கிறாங்க. அது நாமும் அப்படி செய்யணுங்கிறதுல நாங்கள் பல கோயிலெலாம் பார்த்த பிறகு ஸோ அவர் ஒர்க் ஆல்சோ மஸ்ட் டிஃபர் ஃப்ரம் எவ்ரி ஒர்க் அப்படிங்கிற ஒரு தியரியில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்மா. சூப்பர் சார். மற்ற வரலாறு படிக்கும்போது நமக்கு ஒரு கதை தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வரலாறு உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கியிருப்பீங்க. இது நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அது நமக்கு ஒரு கதை சொல்லும். அந்த கதை என்னவா இருக்குது? அந்த கதை என்னவென்னா, அந்த கதையை வந்து நான் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸாகவே நான் என்னுடைய பிளாக்ல எழுதிட்டே இருக்கேன். சூப்பர். ஸோ இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் டெம்பிள்ஸ், இன் டூயிங் புக்ஸ், இன் டூயிங் கான்சர்வேஷன்ஸ். எல்லாத்துலேயுமே என்னுடைய அனுபவங்கள். மை எக்ஸ்பீரிமெண்ட் வித் ட்ரூத்னு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி மை எக்ஸ்பீரிமெண்ட் தான் அதெல்லாம். மை எக்ஸ்பீரிமெண்ட் வித் இந்தியன் ஆர்கிடெக்சர். அது நான் வந்து நான் வந்து வளரும்போதே நினச்சேன், இதை வந்து நம்ம எது செய்தாலும் எதிர்காலத்தில் புத்தகமாக்கப்பட வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு இது எடுத்து செல்ல வேண்டுங்கிற ஒரு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் செய்கிறதெல்லாம் தனியாக வித்தியாசமாக செய்யணும், இது எதிர்காலத்துக்கு பாடமாக அமையும் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அண்ட் ரைட்டிங் திங்ஸ். ஆமாம்மா. சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரியான பயணங்கள் மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அந்த யூஎஸில் நீங்கள் கட்டமைச்சிருக்கக்கூடிய முருகர் கோவிலினுடைய சிறப்புகள், அதனுடைய கட்டமைப்பு பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நன்றி. வணக்கம்.